சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவ தேவனே, மூவரி ஒருவராய் இருப்பவரே, அன்பு பெரியதப்பா, இரக்கம் பெரியது, கிருபை பெரியதப்பா. இந்த புதிய வருடத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உலகம் முழுவதும் ஒரு சமாதானம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், மாறும் சூழ்நிலைகள் மாறும், சீக்கிரத்தில் எல்லாம் மாறும், மாறும் சூழ்நிலைகள் மாறும், சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். கர்த்தரின் கரம் நம்மேலே, கடுகளவோ பயமில்லையே, கர்த்தரின் கரம் நம்மேலே, கடுகளவோ பயமில்லையே. கைவிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிப்பார், நித்தமும் நம்மை நடத்திடுவார். கைவிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிப்பார், நித்தமும் நம்மை நடத்திடுவார். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், மாறும் சூழ்நிலைகள் மாறும், சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். உள்ளங்கையில் உன் பெயரை வரைந்து உள்ளார், உறங்காமல் காக்கும் தெய்வம் நானே என்றார். உள்ளங்கையில் உன் பெயரை வரைந்து உள்ளார், உறங்காமல் காக்கும் தெய்வம் நானே என்றார். வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத நேசரவர். ஆமே, வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத நேசரவர். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், மாறும் சூழ்நிலைகள் மாறும், சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். உலகத்தில் ரட்சகர் பிறந்தார், அல்லேலூயா. பூமி எங்கும் சமாதானம் சந்தோஷமே, உலகத்தின் ரட்சகர் பிறந்தார், பூமி எங்கும் சமாதானம் சந்தோஷமே. குதூகலந்தா கொண்டாட்டம் தான் சர்வ பூமியில், அல்லேலூயா. மகாராஜா பூமியிலே பிறந்தார், அல்லேலூயா. குதூகலந்தா கொண்டாட்டம் தான் சர்வ பூமியில், மகாராஜா பூமியிலே பிறந்தார். அமேனப்பா. சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், மாறும் சூழ்நிலைகள் மாறும், சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். அமேனப்பா. சுகவாழ்வு சீக்கிரத்தில் மாறும். இந்த புதிய வருடத்துல தேவன் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரின் கரம் நம்மேல் இருப்பதனால் கடுகளவும் நமக்கு பயம் இல்லை. துவக்கத்திலிருந்து தேவன் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர், கைவிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். அதில் நித்தமும் நம்மை நடத்துவார். உள்ளங்கையில் உன் பெயரை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ரூஷாலாமன துருரியாம் தரவர ஷபாக்கரமான தூரமனறியாந்தர். அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். வருடங்களை நன்மையினால் முடிசூட்டி பாதையில் நான் நெய்யால் பொழிய செய்வேன் என்று சொல்கிறார். கர்த்தர்கரம் நம்மேல் இருப்பதனால் நாம் ஒருபோதும் வசிக்கப்படுவதில்லை. இப்பொழுது கூட இந்த வருடத்தை அப்பா பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. ஆண்டவரே 2025 ஆண்டை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, முதியவங்க அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆளுகை செய்கிற தலைவர்கள் எல்லாம் என் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோமையா. இந்த பூமி முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எந்த ஒரு அசம்பாதித்தனமோ எந்த துச்சை வராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம். கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கூடவே இருந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ 2025 வருஷத்துக்குள்ளே நம்மளை கூட்டி போக போகிறார். ஆமென். இந்த கடைசி நாளிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஒரு சில நாட்களிலே ஹல்லேலூயா நாம் என்ன செய்ய போகிறோம்? புதிய வருஷத்துக்குள்ளாய் நுழைய போகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 65 11வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிச்சு விட்டுகிறேன். ஹல்லேலூயா, வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்டுகிறேன். உம்முடைய நன்மையினால், நன்மைன்னு சொல்ல, வருஷத்தை உம்முடைய நன்மையினால், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து சென்று இருக்கிறேன்னு தான் சொல்கிறேன். உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம் அல்ல. அப்படி இருக்கும்போது அவருடைய நன்மையானதை நமக்கு வைத்திருக்கிறார். அவருக்கு நன்மை என்னங்க? அவர் வெற்றியான ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா, அந்த மாதிரி நன்மையை நமக்கு தரவல்ல, நித்திய ஜீவனை நமக்கு பரிசாய் கொடுக்கிறார். இந்த வருஷத்தில் உமது பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. அவருடைய வழி எப்படிக்குதான்? நெய் மாதிரிக்குதான். நெய் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குது சாப்பாடு? அந்த மாதிரி அந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து புறப்படுற அந்த நானே வழி, நானே சத்தியம், பாதைனா வழி. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அந்த வார்த்தை தான் நெய்யாக இருக்குது. அந்த வழியாக நடக்கிறவங்க எங்கே போயிடுவாங்க? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இந்த 2025 எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா, அப்படியா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி 2-3 நாளில் நிற்கிறோம். இந்த தருவாயில் நிற்கிறோம். கடைசி வாரத்தில் நிற்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் அல்லேலூயா, புதிய ஒரு வருஷத்துக்குள்ளாக போக போகிறோம். புதிய வருஷம் கிறிஸ்துவின் வருஷமாக இருக்கணும். அல்லேலூயா, எல்லாரும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுல பிரியப்படுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லி என்னாகும் 24:1 சொல்லுது. என்னாகும் புத்தகம் 24வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா, இயேசப்பா எப்படி தேவனுக்கு பிரியமா இருந்தார் பாருங்க. இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அதே போல இயேசப்பாக்கு என்ன பிரியம்னா, நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இஸ்ரவேலராக மாறும். இஸ்ரவேலர்னா ஊழியக்காரர்கள். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அவரை பற்றி அறிஞ்சு எல்லாருக்கும் சொல்லுகிறவர்கள்னு அர்த்தம். அப்படி சொல்ல வரும்போது நம்ம எல்லாம் சகோதரர்கள் தான். இங்கே யாரும் பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருந்தவரை சரி, எத்தனையோ வருஷமாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் உங்களுக்கும் ஈக்குவல் தான். ஒரே இதுதான். வேலை செஞ்சு எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான். காலையிலேருந்து வேலை செய்யணுக்கும் ஒரே சம்பளம் தான். கடைசி நேரத்தில் வேலை செய்யணுக்கும் ஒரே சம்பளம் தான். ஆக மொத்தத்தில் அவர் வேலை செய்கிறவருக்கு எல்லாருக்கும் ஈக்குவல்ஸ் ஆசீர்வாதம் தான். அப்போ நம்ம அதை பெற்றுக்கொள்கிற தன்மையில் தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக நாம் இருப்போமே ஆனால் அவர் ஆசீர்வாதம் நம்ம மேல் கண்டிப்பாக கடாட்சிப்பார். அவர் என்னாக மொத்தத்தில் 22வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஒரு வசனம் வாசிக்கிற கேள்வி, மீதியான் மூப்பரை நோக்கி, மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்போது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவரை மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்தில் சீப்போரின் குமாரனாகிய பாலாக்கு மோவாவிற்கு ராஜாவாக இருந்தான். இந்த பாலாக்குன்றவன் என்ன செய்கிறான்? ஐயோ, இந்த வந்திருக்கிற ஜனங்க யாரு? மாடுகள் வெளியில் புல்லை மேய்கிறது போல. அல்லேலூயா, இஸ்ரவேலை எப்படிங்கிறாங்களா? மாடு எப்படி புல்லை மேய்தோ அதை மாதிரி பிசாசை மேய்ஞ்சிடணும் நம்ம. ஒரு அல்ல சொல்லிங்களா? அவன் ஒன்றும் நம்மகிட்ட வாலாட்டவே முடியாது. யாக்கோவுக்கு எதிராக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிராக குறி சொல்லுகிறவன் கிடையாது. அவன் பயப்படுறான் பாருங்க. அல்லேலூயா, அந்த ராஜா பயப்படுறான். யார்? பாலாக்கு, மோவியார் ராஜாவாக இருந்தான். பயப்படுறான். அவன் பயந்து போய் என்ன பண்ணுறான்? 5வது வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேயூரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்திலே நதி அருகே உள்ள பெத்தூலுக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்தந்த
விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தார்ல எகிப்து தேசத்துல இருந்து வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி அங்கு எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். பிசாசு சொல்லுது, நான் சொல்லுது, ஐயோ எனக்கு எதிராக வந்திருக்கிறாங்க இஸ்ரவேல் கூட்டம், அவங்க எகிப்துல இருந்து வந்திருக்காங்க, ஒரு கூட்டம், பயங்கரமான கூட்டம் ஒன்று வந்திருக்குது. அல்லேலூயா. அவர்கள் என்னிலும் பலவான்கள். அப்போ பாருங்க, எதிராளிக்கு தெரியும் நம்ம யாருன்னு. ஏன்னா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ளா இருக்கிற தேவன் பெரியவர். ஒரு அல்ல சொல்லிங்களா. அவர் என்ன சொல்றான் பாருங்க, அவன் என்னிலும் பலவான் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். யாரு? அந்த பாலாக்கு வந்து பிளேயாம கூப்பிட்டு அனுப்புறான். இந்த பிளேயாம் வந்து என்ன சொல்றானோ அது அப்படியே நடக்கும். ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதமா இருக்கும், சாபம் வச்சா சாபமா இருக்கும். அப்படி ஒரு வரம் அவனுக்கு. யாருக்கு? அந்த பிளேயாமுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்ட என்று நான் அறிவேன், அதனால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். யார? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு கூப்பிட்டு அனுப்புறான் பாலாக்கு பிளேயாம. அல்லேலூயா. வந்து எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், அப்போது ஒரு வேளை நான் அவளை முறியடித்து அவளை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்ன. அப்போ நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், அவங்கள ஈஸியாக அடித்து துரத்திடுவோம். நீ சபிச்சிட்டேன்னா அந்த சாபம் அவங்க மேலே வந்துடும், அப்போ நான் ஈஸியாக அவங்கள ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். யார்? அந்த பாலாக்குன்றவன். அல்லேலூயா. 8வது வசனம் பாருங்க. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்கிறபடி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்போது மோவாப் பிரபல்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். அங்கதான் அனுப்பப்பட்ட ஆளுங்க என்ன பண்றாங்க, பிலேயாம் கிட்ட வராங்க. ஆனா பிலேயாம் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவன் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தர் எனக்கு சொல்கிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். அவன் சபிச்சாலும் சரி ஆசீர்வதிச்சாலும் சரி யாருடைய கட்டளை கீழ்படுகிறான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படி. கர்த்தருக்கு பயப்படுறான் அவன். சொல்லிங்களா. அதனால ஒரு ராத்திரி என்ன பண்ணுங்க, என்கிட்ட தங்குங்க, தங்குனீங்கன்னா நான் என்ன பண்றேன், அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கறேன் அப்படின்றான். 12வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி இவன் சொல்கிறான், இப்படி வந்திருக்கிறாங்க, என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க, நான் என்ன செய்யட்டும், என்ன பேசட்டும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தேவன் என்ன சொல்கிறார், பிலேயாமை பார்த்து, நீ அவளோட போக வேண்டாம், அவங்க கூப்பிட்ற மாதிரி அவங்க கூட நீ போவாத, அந்த ஜனத்தை நீ சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தேவனால ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்டவங்களை சபிக்கிறதுக்கு யாருக்கு என்ன இல்லை, அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். யாருக்கிட்ட? அந்த பிளேயாம் கிட்ட. அல்லேலூயா. 17வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்லுவதெல்லாம் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் ராஜா நீ மாத்திரம் வந்து சபிக்க வந்துட்டீன்னா உன்னை ரொம்ப பெரிய இடத்துல வைப்பார், உன்னை மதிப்பார். யாரு? அந்த பிலேயாம், பாலாக்குன்றவன் பிலேயாம் மதிப்பா உன்னை வச்சிருப்பாரு. அதே நேரத்தில் நீ எதை கேட்குறியோ உனக்கு கேட்பதெல்லாம் உனக்கு கொடுப்பேன், செய்வேன். நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் சொன்னார். எப்படியா நீ சபிச்சா போதும்பா, யார்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சுனா போதும் அப்படின்றாங்க. ஆனால் அவர் நான் சொல்கிறான், அவங்க ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டவங்க ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு அல்ல சொல்லுங்களா. இங்கே நீங்கள் பார்க்கணும், அவன் சபிக்க வரான், அவன் வாயில் ஆண்டவர் வைக்கிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் தண்ணி வாங்கி அடிக்கிறதெல்லாம் அடிக்கக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்களா. கிறிஸ்மஸுக்கு டாஸ்மாக் கடையில் என்ன இருக்கக்கூடாது, ஸ்டார் தொங்கவே கூடாது. அப்படி ஜெபிங்க நீங்கள். அவங்க சேர மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்களாம். ஆமா, யாக்கோபின் தூளை அல்லேலூயா எண்ணத்தக்கவன் யார்? நியூ இயர்க்கெல்லாம் போய் என்ன செய்யக்கூடாது, தண்ணி வாங்கி அடிச்சுன்னு இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? இந்த ஜனத்தை கூட்டத்தை நான் மிகுதியா பண்ணினே இருப்பேன், இருக்க வர்த்திக்க பண்ணுவேன். நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். நீதிமான் எப்படி மரிக்கிறானோ அந்த முடிவு எனக்கு வரணும்னு சொல்லிட்டு பிள்ளையாம சொல்றான். சபிக்க வந்தவன் அவங்களை ஆசீர்வதிக்கிறான். அல்ல சொல்லிங்களா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்யறோம், ஆசீர்வதிக்கிறது. இன்னொரு ஆசீர்வாதமும் இருக்குது, சொல்றதுக்கு நேரம் இல்லை. நீங்க வேணா வீட்டில் போய் நீங்க வாசி பாருங்க அந்த வசனத்தை. அப்படியாய் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? இந்த புது வருஷத்துல உங்களை இப்படியா கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் அனைத்தும் எப்படி பாலாக்கு ஆசீர்வதித்தானோ இஸ்ரவேலை அத்தனை ஆசீர்வாதங்கள் 3 முறை அவன் ஆசீர்வதித்தானே, அந்த ஆசீர்வாதங்கள் அவர் மேல் தங்கியிருக்கட்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.